கட்டிய கணவனால் துடிதுடிக்க பறிபோன இன்ஸ்டா பிரபலத்தின் உயிர். மனைவியை தீர்த்து கட்டிவிட்டு கணவனும் தன் கதையை முடித்துக் கொண்ட சோகம். சென்னையை உலுக்கிய அதிர்ச்சி சம்பவம். திருநெல்வேலியைச் சேர்ந்த நாகலட்சுமி சென்னை நங்கநல்லூரில் புடவை விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அண்ணா நகர் மற்றும் நங்கநல்லூர் பகுதிகளில் தன்னோட வியாபாரத்தை நடத்திட்டு வந்த அவரு இன்ஸ்டாகிராம்லயுமே ரொம்பவே ஆக்டிவா இருந்து வந்திருக்காரு. புடவைகள் தொடர்பா வீடியோக்களை வெளியிட்டு சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸ்களை வச்சிருந்திருக்காரு. சோசியல் மீடியாவில் புதுவிதமான புடவைகளை உருவாக்கி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தார். இவர்கிட்ட பிரபலங்கள் முதல் சின்ன திரை சினிமா பிரபலங்கள் வரைக்குமே பலருமே புடவைகளை வாங்கிட்டு வந்திருக்காங்க. நாகலட்சுமியோட கணவர் சுப்பிரமணியனுக்கு நிலையான வேலை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால குடும்பத்துல அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த தகராறுகள் அதிகரிச்சதால சுப்பிரமணியன் மதுரையில தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இருந்தாலுமே அவருக்கு தேவையான பணத்தை நாகலட்சுமி அவ்வப்போது அனுப்பிட்டு வந்ததா கூறப்படுது. கடந்த வாரம் சுப்பிரமணியன் மறுபடியுமே சென்னை திரும்பியதுமே 2 பேருக்கும் இடையில மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு 2வது மகன் சைலாஷுக்கு சுப்பிரமணியன் ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்காரு. அதுல நானும் அம்மாவும் இனி இருக்க மாட்டோம், உனக்கு சாப்பாடு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மெசேஜை பார்த்த உடனேயே பதறிய சைலாஷ் உடனடியா வீட்டுக்கு ஓடி இருக்காரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அவரு தன்னோட அம்மா நாகலட்சுமி ரத்த வெள்ளத்துல உயிரிழந்த நிலையில கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. தலை, கழுத்து மற்றும் கைகள்ல கடுமையான காயங்களோட அவர் இறந்து கிடந்ததா சொல்லப்படுது. மற்றொரு அறையில சுப்பிரமணியன் தூக்கிட்டு உயிரிழந்த நிலையில இருந்திருக்காரு. ஒரே வீட்டில நடந்த இந்த இரட்டை உயிரிழப்புகள் குடும்பத்தையே சிதறடிச்சிருக்கு. இது தொடர்பா தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் 2 பேரோட உடல்களையுமே கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. இது தொடர்பா நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில குடும்ப தகராறு காரணமா சுப்பிரமணியன் மனைவியை தாக்கி கொலை செஞ்சுட்டு பின்னர் தானுமே கதையை முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் வந்திருக்கு. இது குறித்து மேலுமே போலீசார் தீவிர விசாரணையை நடத்திட்டு வராங்க. இந்த அதிர்ச்சி சம்பவத்துக்கு நடிகைகள் பலருமே தங்களோட ஆதங்கங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இன்ஸ்டாவில் ரொம்பவே ஆக்டிவா இருந்துட்டு வந்த ஒரு நபர் திடீர்னு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதே நேரத்துல குடும்ப தகராறு காரணமா மனைவிய கணவனை கொலை செய்த சம்பவம் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நாள்தோறுமே தன்னோட குடும்ப வாழ்க்கைக்காக வீடியோக்களை வெளியிட்டு அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்துல வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காங்க. எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தபோது கூட அந்த புடவை விற்பனையில தனக்குன்னு தனி அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்துல தான் வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காங்க. என்னதான் புகழ், பிரபலம் எல்லாமே கிடைச்சாலுமே தன்னோட கணவனோட இந்த ஒரு விஷயத்தால அந்த பெண்ணோட உயிர் பறி போயிடுச்சு. இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணையை நடத்திட்டு வராங்க.